இன்றைய விளக்கத்தில் நீங்கள் PSLE தேர்வில் பாடத் தொடர்பான தேவைகளை புரிந்து கொள்வதோடு உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் மேலும் ஆதரவு வழங்கலாம். மாணவர்கள் அனைவரும் கீழ்வரும் 4 திறன்களையொட்டி சோதிக்கப்படுவர். 1. கேட்டல், 2. பேசுதல், 3. வாசித்தல், 4. எழுதுதல். முதலில் எழுதுதல் திறனை பார்ப்போம். இது தாள் 1, தாள் 2 என்று இருவகைப்படும். தாள் 1 கட்டுரை. இங்கே நீங்க பார்த்தீர்கள் என்றால் இங்கே 2 கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்று தலைப்பு கட்டுரை, இன்னொன்று படக்கட்டுரை. மாணவர்கள் இந்த 2இல் ஏதாவது ஒரு வினாவிற்கு விடை அளித்தால் மட்டும் போதும். ஒவ்வொரு வினாவும் 40 மதிப்பெண்களை உள்ளடக்கும். அடுத்தது தாள் 2. இது புக்லெட் A, புக்லெட் B என்று இரு பிரிவுகளை கொண்டமைந்தது. புக்லெட் A பகுதி 50 மதிப்பெண்களையும், புக்லெட் B பகுதி 40 மதிப்பெண்களையும் கொண்டமைந்திருக்கும். மொத்தமாக 90 மதிப்பெண்களை கொண்டதுதான் தாள் 2. புக்லெட் A பகுதி தெரிவு விடை, அதாவது MCQ. புக்லெட் B சுய விடை பகுதி, அதாவது மாணவர்கள் விடைகளை புத்தகத்திலேயே எழுதுவார்கள். இந்த புக்லெட் A, புக்லெட் B மொத்த பகுதிக்கும் கால அளவு 1 மணி நேரம் 40 நிமிடங்கள். அடுத்ததாக தாள் 3 எனப்படுவது வாய்மொழி தேர்வாகும். இது வாசித்தல் திறனையும் பேசுதல் திறனையும் சோதிக்கும் பகுதியாக அமைந்திருக்கும். இப்பிரிவு 50 மதிப்பெண்களை உள்ளடக்கும். முதலில் மாணவர்கள் ஒரு வாசிப்பு பகுதியை வாசிப்பார்கள். பிறகு ஒளிக்காட்சியை ஒட்டிய உரையாடலை மேற்கொள்வார்கள். உரையாடல் பகுதியில் மாணவர்கள் ஒளிக்காட்சியை நன்கு பார்த்து புரிந்து கொண்டு தம் கருத்துக்களை தெளிவாகவும் பொருத்தமான சொல்லாட்சியோடும் உரையாட வேண்டும். மாணவர்களிடம் எதிர்பார்க்கப்படும் திறன்கள் இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளன. பெற்றோர்கள் இவற்றை படித்து தெளிவு பெறலாம். இங்கே ஓர் எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதை படித்து பார்க்கவும். முதலில் பார்த்த எடுத்துக்காட்டை ஒட்டி மேலும் சில விளக்கங்கள். இங்கே சில தூண்டுதல் வினாக்களும் அவற்றிற்கான குறிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. படித்து தெளிவு பெறவும். தாள் 3இன் அடுத்த பிரிவாக கேட்டல் கருத்தறிதல் பகுதி அமைந்திருக்கும். இதில் சில பணுவல்களும் அதை ஒட்டிய 10 தெரிவு விடை கேள்விகளும் அமைந்திருக்கும். இந்த பகுதி 20 மதிப்பெண்களை உள்ளடக்கும். அடிப்படை தமிழ், அதாவது ஃபவுண்டேஷன் தமிழ் பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டிறுதி தேர்வு தாள் 1, தாள் 2, தாள் 3 என 3 பிரிவுகளை கொண்டமைந்திருக்கும். கீழே காணப்படுவது தாள் 1. மொழி பயன்பாடும் கருத்தறிதலும் என்ற அடிப்படையில் கேள்விகள் அமைந்திருக்கும். இது 15 மதிப்பெண்களை உள்ளடக்கும். அடுத்தது தாள் 2. இது வாய்மொழி பகுதியை உள்ளடக்கும். இங்கு 2 பிரிவுகள் உண்டு. ஒன்று வாய்விட்டு வாசித்தல், அடுத்தது ஒளிக்காட்சியை ஒட்டிய உரையாடல். அடிப்படை தமிழ் மாணவர்களுக்கு
இப்பகுதி 70 மதிப்பெண்களை உள்ளடக்கும். இறுதியாக தாள் 3 கேட்டல் கருத்தறிதல். இவர்களுக்கு பணுவல்களும் 15 தெரிவு விடை கேள்விகளும் அமைந்திருக்கும். இப்பகுதி 30 மதிப்பெண்களை உள்ளடக்கும். உயர்தமிழ் அதாவது ஹையர் தமிழ் பயிலும் மாணவர்களுக்கு தாள் 1, தாள் 2 என்று 2 பகுதிகள் அமைந்திருக்கும். முதல் பகுதி கட்டுரை. இங்கே நீங்க பார்க்கலாம். இங்கே 2 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒன்று தலைப்பு சூழல் கொடுக்கப்பட்டிருக்கும். இன்னொன்று கதை தொடக்க வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். மாணவர்கள் இந்த 2 கேள்விகளில் ஏதேனும் ஒரு வினாவிற்கு விடையளித்தால் போதும். ஒவ்வொரு கேள்வியும் 40 மதிப்பெண்களை உள்ளடக்கும். அடுத்தது தாள் 2. இங்கு மொழி பயன்பாடும் கருத்தறிதலும் என்ற அடிப்படையில் கேள்விகள் அமைந்திருக்கும். இப்பகுதி 60 மதிப்பெண்களை உள்ளடக்கும். பெற்றோர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. உயர்தமிழ் தமிழ் பயிலும் மாணவர்கள் தமிழ் கையகராதியை பயன்படுத்தலாம். ஆண்டிறுதி தேர்வில் கட்டுரை பாடத்திற்கு மட்டும் அவர்களுக்கு கையகராதியை பயன்படுத்த அனுமதி உண்டு. மேலும் அவர்கள் தமிழ் கையகராதிகளை மட்டும்தான் பயன்படுத்தலாம். MOE லிஸ்டட் டிக்ஷனரிஸ் என்னும் பட்டியல் கல்வி அமைச்சின் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்த மேல் விவரங்களை பெற்றோர்கள் அந்த இணைய பக்கத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு எப்படி உதவலாம் என்பதை ஒட்டிய சில உதவி குறிப்புகள். கொடுக்கப்படும் வீட்டு பாடத்தை செய்கின்றனரா என கண்காணிக்கலாம். அவர்களுடைய கை புத்தகத்தை நீங்கள் தினமும் எடுத்து பார்த்தீர்களானால் அவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். அன்று ஆசிரியர்கள் நடத்திய பாடங்களை வீட்டில் மறுபடியும் நீங்கள் திருப்பம் செய்ய சொல்லலாம். அதாவது ரிவிஷன். ஓய்வு நேரத்தில் வானொலியில் ஒளிபரப்பப்படும் சில நல்ல தகவல் நிகழ்ச்சிகளை கேட்க சொல்லலாம். எடுத்துக்காட்டு கண்ணோட்டம், நாளும் ஒரு குரல், இது போன்ற சில தகவல் துளிகளை அவர்களை கேட்க சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் தரமான நிகழ்ச்சிகளை பார்க்க சொல்லலாம். அதாவது அவர்கள் வயதிற்கு ஏற்றவாறு சில தகவல் நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும், போட்டி நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். இது போன்ற ஒரு சிலவற்றை நீங்கள் தேர்வு செய்து அவர்களை பார்க்க சொல்லலாம். வசந்தம் சென்ட்ரல் ஒளி வழியில் தினந்தோறும் 8:30 மணிக்கு தமிழ் செய்திகள் வாசிக்கப்படும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு அமர்ந்து ஒரு சில நாட்களில் செய்திகளை கேட்கலாம். அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத சில செய்திகளை விளக்கி கூறலாம். மேலும் செய்தித்தாள் வாசித்தல் நல்ல பழக்கம். இப்பழக்கத்தை நீங்கள் மாணவர்களிடையே வீட்டில் தொடங்கலாம். திங்கள்தோறும் தமிழ் முரசோடு மாணவர் முரசு இணைக்கப்பட்டிருக்கும். இதில் கதைகள், கட்டுரைகள், விளையாட்டுகள், புதிர்கள் என்ற பல அங்கங்கள் இருக்கும். இதை மாணவர்கள் கண்டிப்பாக இன்புறுவார்கள். அதை வாங்கி கொடுத்து அவர்களை நீங்க செய்ய சொல்லலாம். மாணவர்கள் தமிழ் மொழியில் பேச பெற்றோர்கள் எப்படி உதவலாம்? சில குறிப்புகள். பெற்றோர்களில் ஒருவர், அம்மா அல்லது அப்பா, தங்கள் பிள்ளைகளிடம் வீட்டில் தமிழ் மொழியில் பேச வேண்டும். மேலும் சகோதரர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களுடன் தமிழ் மொழியில் அவர்கள் பேச ஊக்குவிக்கலாம். பிள்ளைகள் தமிழ் மொழியில் பேசுவது அதிகரித்து இருந்தால், அதாவது வீட்டில் அவங்க தமிழ் அதிகமாக பேசினாங்கன்னா பெற்றோர்கள் அவர்களுக்கு ஏதாவது சன்மானம் வழங்கலாம், என்கரேஜ்மெண்ட், ஏதாவது ஒரு ரிவார்ட் சிஸ்டம் அந்த மாதிரி நீங்க வீட்டில் செய்யலாம். அப்ப அவர்களுக்கு அது ஊக்கமாக இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு வந்து அவர்கள் தைரியமாக தமிழ் மொழியில் பேசுவார்கள். நாம் விளக்க குறிப்பின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். மிக்க நன்றி. உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் எங்கள் இருவரில் ஒருவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது
பள்ளிக்கூடத்து தொலைபேசி எண்ணுடனும் தொடர்பு கொண்டு எங்களுக்கு தகவல் வைக்கலாம். நன்றி.